கிணறுக்கு வந்து மோட்ரு, இந்த ஆயில் மோட்ரு, டீசல் மோட்ரு மூலியம் தான் நீர் பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க விவசாயத்துக்கு. அதனாலேயே இவங்களால் விவசாயத்தில் வந்து பெருமளவு லாபம் எடுக்க முடியலை. டீசல் போடணும், டீசல் போட்டு தண்ணி பாய்க்கணும், விவசாயத்துக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், களை வெட்டுறது, உரம் வைக்கிறது, பாத்தி அணைக்கிறது, உழவடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. விவசாயம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து நினச்சிக்கிறோன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை எடுத்து பண்ணுறதுல வந்து நிறைய சிக்கல்களும் இருக்கும். முதலீடுக்காக வருமானத்தை மீறி செலவுகள் இருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் விவசாயத்தை வந்து விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையிலையும், வயது மூப்பின் காரணமாக இருந்தாலும் விவசாயத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் பி. ஆறுமுகம் விவசாயி அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள், இவர் பேர் வந்து ஆறுமுகம். ஒரு விவசாயி, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க விவசாயத்தையே முக்கியத்துவமாக எடுத்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காப்புல. இது வந்து இவரோட சொந்த வயல், இவரோட உழைப்பில் வாங்கிய வயல் தான் இந்த வயல். ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருக்காப்புல. இதில் அந்த தென்னை மரமாக இருக்கலாம், அது நான் வந்து மரம் வச்சு உருவாக்கியிருக்கிறேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரர் அந்த வயலில் வேலை பார்த்துட்ருக்காப்புல. 4 ஏக்கருக்கு சொந்தக்காரர், உழைப்பின் உத்தமர். அவரோட வயலில் சுமார் ஒரு ஏக்கருக்குள்ளே தென்னை மரங்கள் வச்சு அதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான். என்னதான் இருந்தாலும் விவசாயிக்கு பிறந்த மகன் இருந்துட்டு இந்த மண்ணை வந்து வளப்படுத்தாமல் அப்படியே வச்சிட்ருக்க முடியாதுல்ல. அதனால் எனக்கு வருங்கால சந்ததிகள் எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்காக அந்த தென்னை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உழவடித்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் பாத்தி வைக்கணும், உரங்கள் கொடுக்கணும், ஊடு விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குது. வயலில் இவ்வளோ நேரம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கிளம்பணும், வேலைக்கு வேறு போகணும்ல. என்னதான் விவசாயம் மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது. அந்த ஒரு சூழலில் விவசாயத்துக்கு நம்ம வாழ்வளிக்கிற வகையில் வேலைகளும் மூலதனம் வேணும்ல. மூலதனம் இருந்தால் தான் நம்ம விவசாயத்தை பார்க்க முடியும். அதனால் இந்த மூலதனத்துக்கு முதலீடு பண்ண தேவைக்காக நம்ம வாழ்வாதாரத்துக்கும் வேலைக்கு சென்றுட்டுருக்கேன். வயலில் வேலை முடிஞ்சது, இன்னும் 4 நாளைக்கு வந்து தான் திரும்ப வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இதுக்கு தென்னைக்கு ஃபுல்லாமே இன்னும் வாய்க்கால் எடுக்கணும், உரம் வைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விவசாயிகள் எல்லாருக்கும் காலை வணக்கம். வணக்கத்தோடு விடைபெறுகிறேன். மாமரம் இருக்குது பின்னாடி. இப்போ இவரோட வயலில் இந்த கிணத்தை பார்க்க போகிறோம். இவங்க என்ன தான் விவசாயம் பண்ணாலும் இந்த கரண்ட் இன்னும் இழுக்காமல் இருக்கிறதுனால இந்த ஆயில் மோட்டரை வச்சு தான் தண்ணி பாஸ்